ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமாய்யா. ஓகே ஐயா. சரிங்க ஐயா சொல்லிடுறேன் ஐயா. அப்பன் சிவன் பேசுறாப்புல. ஃபோன் இல்லையா, அது செவி சாய்க்கிறேன் அவருடைய பொருளுக்கு பேர். உன்னைய வந்து அடுத்த வாரம் வந்து திருச்செந்தூர் குன்பெரும் மொட்டை போடணுமா. சொல்றாரு. ஆமா, போன ஜென்மத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, பாவம் பண்ணிருக்க, அதை நிவர்த்தி கடன் பண்ணாதான் சரியாகுன்றாரு அவரு. ஏதோ அடுத்தவங்க டிஃபன் பாக்ஸ் வந்து புடிங்கி தின்னு நீ அத பண்ணிய ஸ்கூல் படிக்கிறப்ப பண்ணிய அடுத்தவங்க சொத்தை தின்னிய. ஸ்கூல் படிக்கும் எல்லாரும் தானே சாப்பிடுவாங்க, இதெல்லாம் புதுசா கேட்டுட்டு இருக்க. நீ யாரோ ஒருத்தருடைய சாப்பாடை திருடி சாப்பிட்டுருக்க, அவர் பட்னியா இருந்திருக்காரு, அந்த சாபம் உனக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாமா ஒரு சாபம்? நீ நல்லா இருக்கணும்னா குரு பகவான் 12 இருந்து 8 மாறுறப்போ உன்னுடைய லக்கணம் சரியில்லைனா உன்னை கூண்டு போய் மொட்டை போட்டா அந்த சாபத்துல இருந்து நீ விடு வந்துடும். ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்ச? ஜோசியம் கிடையாது, இதெல்லாம் கிரகங்கள் இருக்கிய சயின்ஸியா. இது எப்படி உனக்கு தெரியும்? நான் கும்பிட்டாச்சா சாமிலாம்? திருப்தியா கும்பிட்டுட்டேன். என்ன அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்டா கும்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன்? கடவுள்கிட்ட போய் ரொம்ப வேண்டக்கூடாதுப்பா, அவருக்கே குழப்பமாயிடும். போனா கையெடுத்து கும்பிட்டோமா வந்துடணும். என்ன சும்மாவே கையெடுத்து கும்பிடணுமா? அவருக்கு தெரியும்ப்பா நமக்கு என்ன தேவைன்ட்டு. நீ சொல்ல தேவையில்ல, போயிட்டு அவர்கிட்ட விழுந்துலாம் கும்பிட தேவையில்ல. அவருக்கு தெரியாதா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு வந்து நிக்கிற, என்ன உன் எண்ணத்துல வந்து நிக்கிற, நீ யாரு, நீ நல்லவரா கெட்டவரா, நீ எந்த புத்தியில வந்து இங்க நின்றுட்டு இருக்க, உன் கஷ்டம் என்ன, புத்தின்னா என்ன, மனசுல என்ன ஓடுது, உன் எண்ணத்துல என்ன ஓடுது, பொறாம வஞ்சம் எரிச்சல் அதேதான் இருக்கா இல்ல நல்லதா யோசிக்கிறேன்றது அவருக்கு தெரியும். நம்ம பசிக்குதுன்னா சொன்னாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். உனக்கே பசிக்குதுன்னு உட்காந்துருதா? நான் பசிக்கு வரலையே, அந்த மாதிரி மனமதிக்கு தான் வந்தேன். பசிக்குதுன்னா ஹோட்டல் தான் போனேன், ஏன் கோயிலுக்கு வரணும்? கடவுள் இருக்காரா இல்லையா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருக்காருப்பா, அவர் இல்லாம நம்மள எப்படி படிச்சிருப்போம்? அதுதான் நீ எப்படியா உணர்றது இருக்காருன்ட்டு அது சொல்லிய. உணர்றேன்னா நான் என்ன ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும்? இதுக்கு ஆராய்ச்சியே தேவையில்லையே, நான் சொல்லிட்ட கடவுள் இருக்காரா இல்லையான்ட்டு. எப்படி இருக்காரு நீ சொல்லலாம் பாப்போம். சொல்லு. சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த பர்ஸை செஞ்சது யாரு? அது பரிசு செய்யறவங்க தான். ஏதோ ஒரு மனுஷன் செஞ்சிருக்கான் அந்த பரிசை. சரி, இந்த பொருள் கண்ணுக்கு தெரியுதா? நல்லா தெரியுது என் கண்ணு. சூரியன் தெரியுதா? நல்லா தெரியுது. தெரியுதா? அப்ப இந்த சூரியனை யாரோ ஒருத்தர் செஞ்சுதான் வச்சிருக்கிறோம், உருவாகுது. ஆமாப்பா, சூரியனு சந்திரனு காற்று இந்த பூமி மண்ணு இந்த ஆகாயம் இதெல்லாம் வந்து கடவுள் படைச்சதுதான். ஆமா, ஒருத்தர் உருவாக்காம ஒரு பொருள் உருவாகாது. உண்மையா இல்லையா? இப்ப உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு அறிவு இருக்கு. எப்படி நம்புற இருக்குன்ட்டு? நீ பேசுறதெல்லாம் நம்பிட்டு உட்கார்ந்து இருக்க பாத்தியா? அப்படி கிடையாது, நான் பேசுறத கூட உனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இல்ல, உனக்கு ஒரு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? இருக்குடா இருக்குடா இருக்கு. உனக்கு அறிவு இருக்குன்னு நம்புறல்ல? யார 10 தடவை உன்னை கேட்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்புறேன். எனக்கு உனக்கு அறிவு இருக்குல்ல, அறிவு இருக்குன்னு நம்புறல்ல, நான் நம்புறத விட நீ நம்புறல்ல. சொல்லுவல உனக்கே தெரிஞ்சு உனக்கு அறிவு இருக்குன்ட்டு. இருக்கு. அப்போ கடவுள் இருக்காரு நம்பு. இந்த அறிவு இல்லாதவங்க தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கேட்டா வந்து உங்க கடவுள் இதை பண்ணுவாரா அதை பண்ணுவாரா, அப்படியே வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, அப்படியே வந்து கீழே பூகம்பம் வருது, அப்படியே சுனாமி வருது. ஹலோ, இதெல்லாம் வரும். ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருக்காங்க மனுஷங்க. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. அப்ப நம்ம கேட்டா கொடுக்க மாட்டாரா கடவுள்? நீ கேட்கவே தேவையில்லைங்கிற கடவுள்கிட்ட போயிட்டு. அவருக்கு தெரியும் சாமி நீ யாரு, உனக்கு என்ன வச்சிருக்கணும், உனக்கு என்ன எழுதி இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ போய் மாற்றவே முடியாது புதுசா. நீ போயிட்டு பெருசா அப்படியே ஒன்று சொல்றேன்ல கேட்டுக்கோ, ஒன்னால ஒரு முடியை வளர்க்கவும் முடியாது, ஒரு முடியை கீழே வைக்கவும் முடியாது. இருக்கு, கடவுள் நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். இவ்வளோ உயிரினங்களை படிச்சிருக்காரு, இது நீ ஒரு உயிரினம் தான். ஆமா, நீ ஒரு உயிரினம் தான், மனித உயிரினம். உன்னையும் படைச்சிருக்காருல்ல. முதல்ல நீ என்ன அசிங்கப்படுத்தணும். ஐயோ, நான் உன்னை அசிங்கப்படுத்தல. அறிவில்லைன்ற கடவுளே, இங்க நான் தப்பான வார்த்தைக்கு எதுவும் பேசலையே, உனக்கு நான் புரிய வைக்கிறேன்ப்பா. நீ போய் நின்றுகிட்டு கடவுளே நான் கார் வாங்கணும், நான் பங்களா வாங்கணும், நான் வந்து என்னுடைய செயின் வாங்கணும், ரெட்டை வடை செயின் வாங்கணும், இடுப்புக்கு ஒட்டியானம் வாங்கணும், நல்லா அது பக்கத்து வீட்டு பொம்பளை சரஸ்வதி நல்ல பட்டையே வந்து கொலுசு போட்டு இருந்தா அதே மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்து கடவுளே எனக்கு, அப்படிலாம் கேட்கலாமா போய் கடவுள் கிட்ட? எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? நான் கேட்டேனா உனக்கு தெரியுமா? சொல்றேன்ப்பா. வந்து பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாரு, அவன் நல்ல பெரிய ஒரு லாரி வாங்கிட்டான், 12 வீல் லாரி வாங்கியிருக்கான். நான் 12 வீலுக்கு வாங்கலாம் பரவாயில்ல, நான் 16 வீல் வாங்கணும் அப்படின்னு பேர்னா அவருக்கு தெரிய உனக்கு என்ன தரணும்ட்டு. நீ போய் கேட்கறதெல்லாம் கொடுத்துட மாட்டே கடவுள்.
இந்த பார், இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு பத்தியா, நீ கேட்டா கொடுக்கன்றது வந்துலாம் இல்ல, உனக்கு என்ன வேணும்ன்றது அதுக்கே தெரியும். அது எப்படி அதுக்கு தெரியும்? எனக்கு பசிச்சா நான் தானே சாப்பிட முடியும். எனக்கு என்ன வேணும்ன்றத நான் உனக்கு பசி உண்டாகுது, கேளு, உனக்கு இப்ப பசி உண்டாகுது இல்ல? ஆமா. அது யார் பண்ணது? யார் பண்ணதுன்னா என் வயிறு தான். எனக்கு பசி எடுக்குதுன்னா எனக்கு தான் தெரியும். அது நீ ஒண்ணு யார் உருவாக்குனது? என்ன கடவுள். அப்புறம் கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்துல பசிக்கும், உனக்கு என்ன கொடுக்கணும்ட்டு. உனக்கு இன்னைக்கு பிரியாணி தரணுமா இல்ல உனக்கு பழைய சாதம் தரணுமான்றது அவருக்கு தெரியும். எப்பா ஒண்ணும் தெரியலங்கறக்காண்டி ரொம்ப ஓவராலா பேசப்படாது. ஓ, இன்னைக்கு என்ன உனக்கு தரணும் அப்படின்றது கடவுள் முடிவு பண்ணோம். அவர் முடிவு பண்ணுவாரு, நீயா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இப்ப நம்ம மாத்தி சாப்பிடுறது எது? என்ன மாத்தி சாப்பிடுறது? ஹலோ, நீ உனக்கு ஒன்னும் தலையெழுத்துல எழுதியாச்சு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கள் கிழமை. இன்னைக்கு ராதா காலையில வந்து பூரி மசாலா சாப்பிடுவா, மத்தியானம் ராதா சாம்பார் சாதம் முள்ளங்கியும் முருங்கப்பட்ட சாம்பார் சாதம் சாப்பிடுவான்றத அப்பயே எழுதி வச்சிட்டாப்புல. நீ ஏன் மாத்திக்க முடியாது? முருங்கப்பட்ட சாம்பார் வச்சு. ஆமா. அப்ப என்னையா நீ என்ன கொடுக்கணுமோ அதுதான் கடவுள். நான் நம்புறேன் கடவுள் இருக்காரு. சரி, நீ இருக்கிறதுக்கு, நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் தான். ஆமா, எனக்கு இவ்வளவு அறிவு, அழகு, எனக்கு இவ்வளவு ஒரு திறமைகள் கொடுத்தது கடவுள் தான். நான் நம்புறேன் கடவுளை. இது வரைக்கும் சொன்னியே, நான் காது கொடுத்து கேட்டேன். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்ப மூக்கு கொடுத்து கேட்க போறியா? மூக்கு கொடுத்து கூட கேட்க முடியாது. ஓ, பல்லு கொடுத்து கேட்க போறியா? இப்போ அதுல எல்லாருமே காது கொடுத்து கேட்கறது. காது யார்ட்டியா கொடுக்குறீங்க? நான் நல்லா கவனிக்கிறதுன்னு அர்த்தம். செவி சாய்க்கிறது. செவி சாய்க்கிறதா? ஓ, செவி சாய்க்கிறீங்க நான் பேசுற பேச்சுக்கு. அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கறது. யார்கிட்ட கொடுக்குறீங்க காதை? அறுத்தி என்கிட்ட கொடுக்குறீங்களா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என் மன நிம்மதிக்கு தான் நான் வந்தேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும். நீ மன நிம்மதியா இருக்கணும்னா என் பேச்ச கேளு. உன் பேச்ச கேட்டாலாம் ஆக முடியாது. கடவுள் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்போ. என்னன்னு? நீ ஒரே நிமிஷம் இரு. ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா. ஓகே ஐயா. சரிங்க ஐயா, சொல்லிடுறேன் ஐயா. அப்பன் சிவன், சிவன் பேசுறாப்புல. போன்ல பேசுறாரு. போன் இல்லையா, அது செவி சாய்க்கிறேன் அவருடைய பொருளுக்கு பேர். உன்னைய வந்து அடுத்த வாரம் வந்து திருச்செந்தூர் குன்பெரும் மொட்டை போடணுமா. அவர் சொல்றாரு. ஆமா, போன ஜென்மத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, பாவம் பண்ணிருக்க, அதை நிவர்த்தி கடன் பண்ணாதான் சரியாகுன்றாரு அவரு. ஏதோ அடுத்த டிஃபன் பாக்ஸ் வந்து புடிங்கி தின்னு நீ. ஏதோ பண்ணியா? ஸ்கூல் படிக்கிறப்ப பண்ணி அடுத்தவங்க சொத்தை தின்னியா? ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் தானே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் புதுசா கேட்டுட்டு இருக்க. நீ யாரோ ஒருத்தருடைய சாப்பாடை திருடி சாப்பிட்டுருக்க, அவர் பட்னியா இருந்திருக்காரு, அந்த சாபம் உனக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாமா ஒரு சாபம்? நீ நல்லா இருக்கணும்னா குரு பகவான் 12ஆம் இருந்து 8ஆம் மாறுறப்போ உன்னுடைய லக்கணம் சரியில்லைனா உன்னைய கூண்டு போய் மொட்டை போட்டா அந்த சாபத்துல இருந்து நீ விடு வந்துரும். ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்ச? ஜோசியம் கிடையாது, இதெல்லாம் கிரகங்கள் இருக்கிய சயின்ஸியா. இது எப்படி உனக்கு தெரியும்? அடுத்தவன் சொத்தை அட்டையை போடக்கூடாது. சரி. அடுத்தவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. அதாவது நீ இதெல்லாம் செய்யாம இருந்தாலே கடவுள் உனக்கு என்னைக்குமே துணை இருப்பாரு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து கடவுளே என்னை காப்பாத்தனா எந்த கடவுள் காப்பாத்துவாரு? யாருக்கு சொல்றதெல்லாம் நீ? நான் உனக்கு சொல்றேன், உங்க அப்பாவுக்கு சொல்றேன். உங்க அப்பா பாரு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பாவம்? உனக்கு என் தலையில கட்டி வச்சிருக்காருல ஒண்ணு. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இது பெரிய மகா பாவம் இல்ல இது. 7 ஜென்மத்துக்கு அந்த பாவம் போவாது உங்க அப்பனுக்கு. நீ பேசணும், நான் கேட்கணும்னு இருக்கு பத்தியா? இதெல்லாம் என் நேரம். கோவில்னு பாக்குறேன், எங்க பிரச்சனை வேணான்ட்டு. உன்னையே நீயே கேட்டுக்கிறவி எல்லாம். நான் ஏன் கேட்டுக்கணும்? போய் கேட்கணும். அப்பன் சிவன் இருக்காப்புல, அவர் பார்த்து பாப்புல. டேய் வாயை மூடுறா, கொஞ்ச நேரமாவது கோவில்ல நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். இங்கேயும் வாயை திறந்துக்கிட்டியா? வா போலாம். கடவுள் இருக்காரு, கண்டிப்பா இருக்காருதான். நான் இல்லைன்னு நான் சொல்றேன். இதே கோயில்ல உங்க குடும்பம் அங்க படிக்கட்டு தாண்டி அங்க உட்காந்துருக்கோம். நான் 10 ரூபாய் நோட்டா மாத்தி எடுத்து வந்து ஆளுக்கு ஒரு நோட்டு போட்டு போல. என்ன சொன்ன? கோவில்ல இருந்து என்ன வேண்டற வினி? இப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே. தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நான் அப்படி வேண்டல சொல்றேன். இப்படி நினைக்கிறதே தப்பு தெரியுமா? அப்படி நான் சொல்லலப்பா. இல்லப்பா, எனக்கு மனசு கண்ணுல அந்த இது படிக்க அந்தாண்ட என்னுடைய 7ஆம் அறிவு இருக்குல்ல. ஓ, நாங்க பிச்சை எடுப்போம். அது உணர்த்துது எனக்கு. 7வது அறிவுன்னு ஒண்ணு இருக்கு அவனுக்கு. இருக்கு. இருந்தா நீ இப்படி யோசிக்க மாட்டே. நீ இருக்குப்பா. போய் தர்மரங்க தாத்தா தான். அப்புறம் நல்லா வாயில வந்துருப்போது எனக்கு. ஒழுங்கா பா. அங்க பாரு, எனக்கு இப்பவே கண்ணுல தெரியுது உங்க அப்பா அங்க உட்கார்ந்து பிச்சை நிக்கிறது. அப்படியே நல்லா தெரியுது. எனக்கும் நல்லா கெஞ்சிராரு பாரு. அங்க பாரு, எனக்கும் நல்லா கெஞ்சிரது அப்படியே கண்ணுல பாரு. நெற்றிக்கன் பாரு, நெற்றிக்கன் பாரு. உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அங்க அவர் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றது? சுச்சுயோ சுச்சோ உங்க அம்மா. ஐயோ பா, உங்க அம்மா பாரு கெஞ்சிரு ஓடுறாங்க பின்னாடி சோத்து கொண்டா முன்னாடி. சுச்சோ
அவங்க பிச்சை எடுக்க நீ புடிங்கி சாப்பிட்ற மாதிரியே தெரியுது. இல்ல 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 இரு அப்படின்னு கேட்குற மாதிரியே தெரியுது. இரு ஞானக்கண்ணில் நான் சொல்றேன். சுச்சோ உங்க குடும்ப கண்ட நல்லவையே விடு. பண்ண பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். அப்ப சிவனை மன்னிச்சிருவா போல. சரியா? என்ன என் குடும்பத்தை மன்னிக்கிறது? பேசிட்டியா? நிம்மதியா? இதுக்காகவே நான் கோயிலுக்கு கூப்பிட்டு வர போல. ஓம் நம சிவாய நமஹ. ஓம் கந்தா கருணையே கடலே கருணை கடலே அப்பனே முருகா இந்த குடும்பத்தை நீ காப்பாத்து. அவங்க எனக்கு செஞ்ச சாபம்லாம் பாவம்லாம் விட்டுங்க, நான் மறந்துடுறேன். நீங்களும் மன்னிச்சு அந்த குடும்பத்தை விட்டுருங்க. தயவு செஞ்சு என் மாமியார் குடும்பம் எங்கேயும் பிச்சை எடுக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். யார் நீயா? பிச்சை எடுக்க வச்சதே நீதானே எங்களை.